தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாடி வளர்க்க தடை விதிக்கப்பட்டதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்ததாக செய்தி ஒன்று வந்தது. இந்த நிலையில் அப்படி ஒரு கட்டுப்பாட்டை, அப்படி ஒரு தடையை நாங்கள் விதிக்கவில்லை என்று அந்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் உதயகுமார் இணைந்திருக்கிறார். உதயகுமார், மாணவர்கள் தரப்புல என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்க? இன்றைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் கூடுதலா என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறார்? மணிமாறன் வரும் திங்கட்கிழமை அரசு செவிலியர் கல்லூரிக்கு தேர்வு உள்ளது. இதற்காக கல்லூரி முதல்வர் அனைத்து மாணவர்களும் ஷூ உள்ளிட்ட அனைவரும் நீட்டாக இருக்க வேண்டும் என அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியும் எக்ஸ் வலைத்தளங்களில் பதிவிட்டும் இருந்தனர். இதற்கு முதல்வரிடம் கேட்டதற்கு இது போன்ற நாங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை, இது தவறான கருத்து என முதல்வர் தெரிவிக்கிறார். இது குறித்து மாணவர்களிடம் கேட்டதற்கு மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அனைத்து மாணவர்களுக்கும் இது பொருந்தும் என்று சொல்வதாகவும், இது மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு இது போன்ற இது பொருந்தாது என தெரிவித்தார். இது அதற்கு மேல் மாணவர்கள் இரவு கல்லூரி முதல்வரிடம் அனுமதி கேட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மற்ற மாணவர்களும் நாங்களும் தாடி வைத்திருப்போம், நாங்களும் நீட்டாக இருக்க மாட்டோம் என்பது கூறுவதாக மருத்துவ கல்லூரி சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. உதயகுமார் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த விவகாரம் குறித்து செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் பாஸ்கர் அளித்திருக்கும் விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸை ஷேவ் பண்ணணும்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்குது. அந்த தகவல் இங்கே அந்த மாதிரி எந்தவித அசம்பாவிதம் நடக்கவில்லை. மோரோவர் இந்த விஷயத்தில் எந்தவித ஜாதி அடிப்படையுமோ எந்தவித ரிலீஜியஸ் அடிப்படையிலையும் எந்தவிதம் நடக்கவும் இல்லை. அதுக்கு நாங்கள் எதிர்ப்பும் கிடையாது. அதில் தாடி வச்சுக்கிறதுனால ஒன்றும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க ரிலீஜனை அவங்க ஃபாலோ பண்ணணுன்றது. ஸோ இதுக்கு நிர்வாகமோ அந்த மருத்துவத்துறையோ எதிர்ப்பு கிடையாது. ஜென்ரலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாம் இருக்கும்போது எல்லோரும் க்ளீனாக இருக்கணும், ஷூ போடணும், பேட்டன் ஸ்டிச்சாக இருக்கணும், யூனிஃபார்ம் போடணும், ட்ரெஸ் கோடுன்னு சொல்லியிருக்கிறோம். சுத்தமாக இது பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எப்போவுமே. இப்போ அந்த பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 206 பேர் இங்கே செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்கிறாங்க. அதில் 4 வருஷ படிப்பு. இந்த 4 வருஷ படிப்பில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் 3-4 பேர் 5 பேர்னு மொத்தமாக இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸுன்றது ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அதே போல் தமிழ் மற்ற மக்களும் ஒரு 15 பேர் இருக்காங்க. மேல் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற நர்சிங் இது. அதே போல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் இருக்குது, காலேஜில் எம்பிபிஎஸ் இருக்குது, பிஜி கோர்ஸ் இருக்குது. பாரம்பரியமிக்க செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி ஒரு 67 வருஷமாக நடந்துகிட்ருக்கு காலேஜ். இந்த மாதிரி ஜாதியோ ரிலீஜியஸோ சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான அந்த மாதிரி எதிர்ப்போ இந்த மாதிரி எந்தவித சம்பவங்களும் இந்த மாதிரி நடந்ததில்லை. நேற்றைக்கு சொல்லப்பட்டதும் நடக்கவில்லை என்பதை நான் சொல்லுகிறேன். இதில் அந்த பிள்ளைங்களும் கூப்பிட்டு பேசுனதில்லை, இது பண்ணதில்லை. எக்ஸாம் இதாக பண்ணி இது பண்ண சொல்லிதான் நேற்று இரவும் திருப்பி அவங்ககிட்ட பேசின போது அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு சொல்லலை, நாங்கள் ரிலீஜியஸாக சொல்லலை, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க சொல்லிட்டு அவங்களும் அந்த ரீட்வீட்டும் போட்டு வச்சுருக்காங்க பசங்க. மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் பாஸ்கர் அளித்த விளக்கத்தை பார்த்திருந்தோம். உதயகுமார், நீங்க இணைப்புல இருக்கீங்க. முதல்வர் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. மாணவர்கள் தரப்புல இது குறித்து என்ன சொல்றாங்க? ஏன்னா ஒரு திட்டவட்டமா மறுக்கிறார், அப்படிலாம் எதுவுமே நாங்க சொல்லல, கட்டுப்பாடுகள் விதிக்கல, ஆடை மட்டும் நாகரிகமாக போட வேண்டும், நன்னடத்தையை வலியுறுத்தும் விதமாக அந்த ஆடை இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. மாணவர் தரப்புல என்ன சொல்றாங்க? மாணவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கல்லூரி செவிலியர் கல்லூரி முதல்வர் இது போன்ற அனைவரும் நீட்டாக இருக்க வேண்டும், தேர்வு அது யூனிவர்சிட்டியுடைய ரூல்ஸ் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இது மற்ற மாணவர்களும், அதாவது முஸ்லிம் மாணவர்கள் அல்லாத மற்ற மாணவர்களும் நாங்களும் தாடி வைத்து தான் இருப்போம் என்று சொல்வதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் இதற்கு அவர்கள் கல்லூரி முதல்வர் தரப்பில் சொல்வதாகவும், ஆனால் கட்டாயம் தாடி வைத்திருக்க வேண்டும், கட்டாயம் சேவ் செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் என கூறப்படுகிறது. மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது போன்று மருத்துவம், அதாவது பொதுவாக கூறியதாகவும் அது தவறாக பதிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி உதயகுமார்.